நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் உடற்கூறாய்வு தொடங்கியிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். விவரம் சொல்லுங்க சுப்பிரமணியன். வணக்கம். ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அவருடைய உடல் பிரேத பரிசோதனை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை ஆர்டிஓ இப்ராஹிம் தலைமையிலான அதிகாரிகள் நேரடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். அதே போல காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடலையும் ஆய்வு செய்தார்கள். எந்த இடத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது என்பது தொடர்பான அனைத்து தடயங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகு அவருடைய தாயார் கண்மணியிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அவர் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் ஒன்று ஆர்டிஓவிடம் கொடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. காவல்துறையினர் தனது மகனை திட்டமிட்டு கொன்று விட்டதாகவும் ரவுடி சம்பவ செந்திலுக்காக இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் ஏற்கனவே குற்றச்சாட்டு வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் ஒன்று கொடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடற்கூறாய்வு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த உடற்கூறாய்வு முழுமையாக வீடியோ பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உட்பட்ட ஒரு வழக்காக இது பார்க்கப்படுகிறது. முழுமையாக மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த வழக்கை விசாரிப்பார். இந்த என்கவுண்டரில் ஈடுபட்ட காவல்துறையினர், அதே போல இறந்து போன காக்காத்தோப்பு பாலாஜியுடைய குடும்பத்தினர் அனைவரிடமும் தனித்தனியாக இந்த விசாரணை என்பது நடத்தப்பட இருக்கிறது. தற்போது உடற்கூறாய்வு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. உடற்கூறாய்வு முடிந்த பிறகு அவரது தாயாரிடம் காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடல் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.